ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க, ஓகே நாய் கடிக்கக்கூடாது. சரி உடனே இந்த பக்கம் என்ன ஆர்கியூமெண்ட் வந்ததுன்னா, நாய் வந்து நெறைய சிக்னல்ஸ் இருக்கும். நீங்க நாய் வந்து உங்கள பார்த்து வந்து கண்ணுக்கு கண் பார்த்துச்சுன்னா, அது வந்து உங்கள வந்து அட்டாக் பண்ண போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னு நெறைய சிக்னல்ஸ் சொன்னாங்க. சொல்லும்போது நாய் எப்படி குலைச்சா என்ன அர்த்தம்? அப்படின்றத கோபிநாத் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாரு. அப்ப அம்மு வந்துட்டு அத என்ன ஸ்டார்ட் சொன்னாங்க? பண்ணது கோபினி அவர்கள் தான். நம்மளும் அத பார்க்க முடிஞ்சது. ஆனா என்ன சரி ஓகே. நீங்க முடிச்சிருங்க. ஆனா அம்மு வந்து என்ன பண்ணாங்க, வாயில சொல்ல முடியாதுங்க ஓகே. அப்படின்னாங்க. கத்தி தான் காட்டணும் அப்படின்னாங்க. உடனே வந்து, அப்ப கத்தி காட்டுங்க அப்படின்ட்டாரு. அப்ப அவங்க அத எனாக்ட் பண்ண போய் தான் வந்து அது ஒரு ட்ரால் மெட்டீரியலா ஆச்சு. ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் மனுஷன் புரிஞ்சுக்க கஷ்டப்படுறோம். இப்ப உண்மையிலேயே நாயோட பழகுனவங்களுக்கு, நாய் வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது என்னென்ன ஒரு பிஹேவியர்ல இருக்குன்ட்டு. ஒரு நாய்க்கும் நம்மள மாரி இப்ப எனக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. உங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. அந்த மாரி அந்த நாய்க்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. ஒரு நாய் பண்றத வச்சு நீங்க 10 நாய ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இப்ப என் டாக் ஒருத்தன் இருக்கான்னா அவன் வேற. இன்னொரு ரெஸ்கியூ எடுக்கிறேன்னா அது வேற. எல்லாருக்குமே தனி இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. இவரு தான் அத ட்ரிகர் பண்ணாரு. கத்தி காட்டுங்க அப்படின்னு ட்ரிகர் பண்ணாரு. ட்ரிகர் பண்ணதால மட்டும் தான் அவங்க கத்தி காட்டுனாங்க.